இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம் நண்பர்களே, ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில தினமும் தேவனுடைய அன்பையும் இரக்கத்தையும் நீங்க பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள் என்று நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். நண்பர்களே, இந்த மே மாதம் முழுவதும் நம்ம தொடர்ந்து புறக்கணிப்பை பற்றி தியானிச்சுட்டு வரோம். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு ரீஜனல் ஃபோக்கஸ் நேபாளத்தை பற்றியும் பார்க்க போகிறோம். நேபாளத்திலிருந்து ஜீவனுள்ள சாட்சி பாடல்கள் எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நண்பர்களே, நான் நேபாளத்துக்கு போய் பார்த்துருக்கேன். இயற்கையிலேயே அந்த நிலப்பரப்பு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அங்கே உள்ள மக்கள்லாம் நல்லா உபசரிக்கிறாங்க. அவங்கள சந்தித்ததும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உலகத்திலேயே மிகப்பெரிய எவரெஸ்ட் சிகரத்தையும் நாங்கள் போய் பார்த்தோம். ரொம்ப அழகாக இருந்தது. உங்களுக்கும் வாய்ப்பு கிடச்சதுன்னா நீங்களும் நேபாளத்தை போய் பாருங்கள். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் நேபாளத்திலிருந்து பாடல்கள், ஜீவனுள்ள சாட்சி எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். நண்பர்களே, நம்ம நிராகரிப்பு தொடரில் தினமும் நம்ம தியானம் செஞ்சுட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, மற்றவங்க நம்மளை அவமானப்படுத்துகிறப்போ, புறக்கணிக்கிறப்போ மறுபடியும் நம்ம பழைய நிலைக்கு போகிறது சாத்தியமா, இதை தான் பார்க்க போகிறோம். நம்ம கூட நேபாளத்திலிருந்து இப்போ ஜீவனுள்ள சாட்சியை தான் பார்க்க இருக்கோம். நியூ லைஃப் திருப்புல்லானி மிஷன் அதோட பாஸ்டர் ராமர் நம்ம கூட இருக்காங்க. இவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா, இவருக்கு அவருடைய மொழியை தவிர வேறு எதுவுமே தெரியாது. இதனாலேயே ஜனங்க அவரை புறக்கணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவரையும் இவர் குடும்பத்தையும் புறக்கணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் எப்படி இவருக்கு ஒரு புதிய வாழ்க்கை கிடைச்சிது, மறுபடியும் மக்கள் மத்தியில் இவர் எப்படி ஊழியம் செய்ய ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்கிறாரு. வாங்க பார்க்கலாம். எங்கள் அம்மாவும் அப்பாவும் கஷ்டமான ஒரு நிலைமையில் இருந்தப்போ தான் நான் பிறந்தேன். பல விஷயங்கள் எங்கள் அப்பா கிட்டேருந்து பறிக்கப்பட்டுச்சு. அவங்க ஒரு அனாதையாக இருந்தாங்க. இந்த மோசமான நிலைமையால் எனக்குமே சில கட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருந்தது. என்னோட பின்னணி மற்றும் வளர்ப்பால் என்னை நான் வெளிப்படுத்த முடியாதவனாக இருந்தேன். நான் யார்கிட்டேயும் மனத்திறந்து பேசவே மாட்டேன். எனக்குள்ள எப்பவும் ஒரு பயமும் பாதுகாப்பு இல்லாத தன்மையும் இருக்கும். என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைய தடைகள் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏதோ நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனாலும் என்னை நிறைய பேர் அடிக்கடி நிராகரிச்சாங்க. என்ன அவங்க ஒதுக்குனாங்க, என்ன அவங்க அவமானப்படுத்தினாங்க. என்னோட 22 வயசுல நான் இருந்தாலும் சரி செத்தாலும் சரி நான் உங்களுக்கு சொந்தமானவன் அப்படின்னு தேவன்கிட்ட என்ன நான் ஒப்படைச்சேன். நான் தேவன்கிட்ட ஒப்படைச்ச அந்த தருணம் எனக்கு ரொம்பவும் வித்தியாசமா இருந்தது. அதாவது பைபிள்ல இயேசுவை சிலுவையில் அறைஞ்சப்ப அவரு தேவன்கிட்ட என்ன சொன்னார்னா, அவர் அந்த நேரத்துல ஜெபம் பண்ணாரு. அவரை சிலுவையில அரைஞ்சவங்கள தாங்க செய்யறது என்னன்னு அறியாதமா இருக்காங்க, அவங்கள மன்னிச்சிடுங்கன்னு தேவன் கிட்ட அவர் மன்னிப்பு கேட்டாரு. இந்த ஒரு விஷயம் என் மனசு ரொம்ப ஆழமா தொட்டுச்சு. அவர் உண்மையிலேயே தேவனுடைய குமாரனா, இல்லனா இவ்வளவு கஷ்டத்துக்கு அப்புறமும் தன்னை கொடுமைப்படுத்தினவங்கள எப்படி அவர் மன்னிப்பாரு, அவங்களுக்காக எப்படி அவரு ஜெபம் பண்ண யோசிச்சாரு. இதெல்லாம் தேவன் கிட்ட பார்க்கும்போது அவர் செஞ்ச அந்த விஷயங்கள்லாம் என் மனசை ரொம்ப ஆழமா தொட்டுச்சு. இவ்வளோ வலி இருந்தாலும் கூட அவங்கள மன்னிக்க முடிஞ்ச அவர் தான் உண்மையான ஆண்டவர்னு என் மனசு என்கிட்ட மெதுவா சொல்லுச்சு. தேவன் என்னை தொட்ட அந்த நொடியே தேவனுடைய மன்னிப்பை என்னால புரிஞ்சுக்க முடிச்சுது. இயேசுவோட பரிகாரம் என்ன விடுதலை செஞ்சு மீட்டுச்சு. ஆண்டவர் வெறுமையா இருந்த என்னை போல ஒருத்தனுக்கு சக்தியை கொடுத்தாரு. எனக்கு தைரியத்தை தந்து எனக்கும் வழிகாட்டினாரு. என்னால பேச முடியாதத நான் தெளிவா பேசுறதுக்கு இயேசு கூட வல்லமை மூலமா தேவன் எனக்கு ஞானத்தையும் அறிவையும் கொடுத்தாரு. 2வது விஷயம், ஆண்டவர் என்னையே குறைவு மற்றும் தாழ்வு மனப்பான்மையில இருந்து முழுசா என்ன விடுதலை செஞ்சாரு. என்னோட அடையாளம், என்னோட உரிமை, என்ன தேவன் என்னைய வச்சிருக்கிற அந்த குறிப்பிட்ட இடத்துல என்னால என்ன செய்ய முடியும். தேவன் தன்னுடைய ஊழியத்தை செய்யறதுக்கு அவர் எனக்கு மன உறுதியை கொடுத்தாரு. நான் இந்த இடத்துல வெறுமையான ஒரு நிலையில இருந்தேன். தேவன் இந்த இடத்தை பத்தி எனக்கு ஒரு தரிசனத்தை தந்தாரு. அதோட
என் மனசுல தேவனால முடியாதது எதுவுமே இல்லைன்னு அவர் என்கிட்ட பேசினாரு. அந்த நேரத்துல ரெஸ்டோரேஷன், அதாவது புதுப்பித்தல்ங்கிற ஒரு வார்த்தைய தேவன் எனக்கு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் எல்லாமே எனக்கு புதுமையா மாறுச்சு. இப்போ இந்த மிஷன் ஸ்கூல்ல நாங்க நிறைய மாணவர்களுடைய வளர்ச்சிக்கான ட்ரைனிங் தந்துகிட்டு இருக்கோம். அதோட நாங்க நேபாளத்தோட நிறைய மாவட்டங்கள்ல பரவி இருக்கோம். தாழ்வு மனப்பான்மையோட இருக்கிற என்ன போல ஒருத்தனை தேவன் வழி நடத்தினதை பத்தி நிறைய விஷயங்களை நாங்க சொல்லி கொடுத்துருக்கோம். அது அவங்களுக்கு நிறைய பிரமிப்பை கொடுத்துருக்க. ஆண்டவர் என்ன திருப்திப்படுத்தினாரு, தேவனுடைய திட்டத்துல என்ன சேர்த்துக்கிட்டாரு. அதோட தன்னோட திருப்தியான சந்தோஷத்தால நிரப்பனாருங்கிறத நினைச்சு நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். இது எனக்கு வேற எங்க இருந்தும் கிடைக்கல, இது எனக்கு தேவன் கிட்ட இருந்து தான் கிடைச்சிருக்கு. தேவன் உண்மையானவர். அவர் நமக்கு என்ன வாக்கு கொடுக்கறாரோ அதை கண்டிப்பா செஞ்சு முடிப்பாரு. இதை என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சிருக்கேன். நான் தேவன் கிட்ட ஜெபம் பண்றப்ப, ஆண்டவரே நீங்க தான் என்னுடைய லட்சியம், கிறிஸ்துவுக்காக நான் வாழணும்னு சொல்லுவேன். ஏன்னா இயேசுவுக்காக வாழ்றவங்க கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில நிறைய சிறப்பான ஆசீர்வாதங்களை பெறுவாங்க. இதுல எந்த மாற்றமும் இல்லை. இது கண்டிப்பா எல்லார் வாழ்க்கையிலையும் நடக்கும். ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறது கண்டிப்பா நான் ஒரு பாக்கியமா தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் என்னோட வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காரு. என்னோட வாழ்க்கைய புதுப்பிச்சிருக்காரு. பாதுகாப்பு இல்லாத உணர்வுல இருந்து என்னை வெளியே கொண்டு வந்திருக்காரு. அவர் என்ன பயத்துல இருந்து தைரியத்தை கொடுத்திருக்காரு. ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறது என்னைக்குமே ஒரு மிகப்பெரிய பாக்கியமா தான் நான் நினைக்கிறேன். அவருடைய ஆசீர்வாதம் இல்லாம என் வாழ்க்கையில இது எதுவுமே நடந்திருக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்ல, மேலும் நான் தேவனுக்கு நன்றி உள்ளவனா இருப்பேன். என்னைக்குமே அவருக்கு நான் நன்றி சொல்றேன். தேங்க்யூ பாஸ்டர் அமர். உங்களுடைய சாட்சி ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கு. நண்பர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படித்தான். கஷ்டங்கள் வரும்போது நம்மளை நாமே வெறுக்கிற மாதிரி மற்றவங்களுடைய நடவடிக்கை மாறி போகுது. ஆனால் நம்ம தேவன்கிட்ட வரும்போது தேவன் நமக்கு பலனை கொடுக்குறாரு. அமரோட வாழ்க்கையில் பார்த்தீங்களா, அத்தனை கஷ்டமான சூழ்நிலையிலும் கூட ஆண்டவர் அவரை உயர்த்தி இருக்கிறார். மன ரீதியாக மட்டும் இல்லை, பொருளாதார நிலையிலுமே அமரை அவர் ஆசீர்வதித்திருக்கிறாருங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. பைபிளில் ஒருத்தர் இருக்கார். அவர் ராஜாவுக்கு குளிர்பானம் கொடுக்குற ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ அவர் ராஜா கிட்ட சொல்கிறாரு, என்னோட சகோதரன் வந்திருக்கான். அவன் என்ன சொல்கிறான்னா, என்னோட நாட்டில் சுற்றுச்சுவர் இடிஞ்சு கிடக்குது, எப்போ வேணாலும் எதிரிங்க நம்மளை தாக்கலாம், நம்மளுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட அறிவிக்கிறாரு. அப்போ சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ராஜாவுடைய அனுமதி வாங்கிட்டு அவருடைய நாட்டுக்கு போய் சுற்றுச்சுவர் கட்டுறதுக்காக போகிறாரு. போகும்போது சுற்றுச்சுவர் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அது தேவனுடைய வேலை அப்படின்னு சொல்லி அவங்க தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. நல்லா கவனிங்க, தேவனுடைய வேலை அப்படின்னு அவங்க தொடங்க ஆரம்பிக்கிற அந்த சமயத்தில் எதிர்ப்பு வருது, புறக்கணிப்பு வருது, எதிரிங்க வந்துட்டாங்க. அந்த நேரத்தில் என்ன ஆகுது, ஆனாலும் இவர் தேவனுடைய வேலை அப்படின்னு நினச்சிட்டார் இல்லையா. நெகேமியா என்ன பண்ணுறாரு, 52 நாளில் அதை சரியாக முடிக்கிறாரு. அங்கே உள்ள ஜனங்களை ஒன்று திரட்டுதாரு. முடியாத காரியம் தான். ஒரு நாட்டுக்கு சுற்றுச்சுவர் எழுப்பணும்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் இவர் ஜனங்களை ஒன்று திரட்டி 52 நாட்களில் நெகேமியா அதை செஞ்சு முடிப்பார். நெகேமியாவுக்கு நிறைய எதிர்ப்பான வார்த்தைகள் வந்தது. நிறைய எதிர்ப்பு சொல்கிறாங்க, புறக்கணிக்கிறாங்க. நரி நடந்து போனால் கூட இது விழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடினமான வார்த்தைகள்லாம் அவர்கிட்ட பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அவருக்கு சோர்வுகளாக இருக்குது. ஆனால் அவர் எதையுமே கேட்கலை. மற்ற ஜனங்கள் வேலை பார்க்குறாங்க. இந்த மாதிரியான கெட்ட நிராகரிப்பான வார்த்தைகள்லாம் வரும்போது அவர் காதை மூடிக்கிட்டார். தேவனுடைய சத்தத்தை மட்டும்தான் அவர் கேட்டார். அதை மட்டும் கேட்டு அவர் முன்னோக்கி போய்கிட்டே இருக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். நீங்களும் ஒரு நிராகரிக்கப்பட்ட நிலையில் இருக்கீங்களா? மற்றவங்க பேசுகிறதுக்கு காதை மூடிக்கோங்க. இங்கே தேவனுடைய சத்தத்தை மட்டும் கேளுங்க. அவர் என்ன சொல்கிறாரு அதை அப்படியே கேட்டு நீங்கள் அப்படி முன்னோக்கி போய்கிட்டே இருங்க. இது உங்களை புறக்கணிப்புலேருந்து மீண்டு வர்றதுக்கும் உதவி செய்யும். நிராகரிக்கிறாங்க, யாரையுமே கவலைப்படாதீங்க, காதை மூடிக்கோங்க. நீங்கள் ஆண்டவரை மட்டும் நோக்கி பாருங்கள், அவருடைய சத்தத்தை மட்டும் கேளுங்க. இது உங்களுக்கு வெற்றியை கொண்டு வரும். பிலிப்பியர் 4:13, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. உங்களால் எல்லாத்தையும் செய்ய முடியும். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, நீங்கள் ஆண்டவராகிய இயேசுவுக்குள் அதை நீங்கள் செய்யணும். அந்த ஒரே ஒரு நிபந்தனை தான்.
நெகேமியா அவ்வளோ பெரிய சாதனையை அவருடைய சொந்த முயற்சியால் செய்யலை, தேவனுடைய கிருபையினால தான் செஞ்சார். தேவனுடைய கரம் அவரோடு கூட இருந்தது, அதனால தான் அவரால் அதை செய்ய முடிஞ்சுது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலுமே அப்படி தான். ஒரு பெரிய விஷயத்தை நம்ம செய்ய போகிறோம், ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்க, ஒரு முக்கியமான முடிவு எடுக்க வேண்டிய கட்டம், ஒரு பெரிய காரியத்தை நீங்கள் சாதிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தேவனிடம் செல்ல வேண்டும். அவரிடம் நீங்கள் கிருபை அவருடைய கிருபை நமக்கு கிடைச்சா மட்டும்தான் அதை நம்ம வெற்றி பெற முடியும். எப்படி பேசுகிறது? நம்ம ஜெபத்தில் தான் ஆண்டவர்கிட்ட கேட்குறது. ஆண்டவரிடம் பேசணுன்னா அதுக்கு ஜெபம். உங்களுக்கு ஜெபிக்க தெரியல அல்லது எங்கள் கூட சேர்ந்து ஜெபிக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா எங்களுடைய சிபிஎன் ப்ரேயர் லைனுக்கு கால் பண்ணலாம். எங்களுடைய சிபிஎன் ப்ரேயர் லைன் நம்பர் 9910401010. நண்பர்களே, நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நம்ம மஞ்சு தாபா அவங்கள சந்திக்க இருக்கோம். இவங்க நேபாளத்தை சார்ந்தவங்க. இவங்களுக்கு ஒரு உயிருக்கு போராடுகிற ஒரு நோய் இவங்களுக்கு இருந்துச்சு. ஆனால் அதுலேருந்து இவங்க எப்படி மீண்டு வந்தாங்க அப்படின்னு அவங்களுடைய ஜீவனுள்ள சாட்சியை கேட்க இருக்கோம். இப்போது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு அதை பார்க்கலாம். ஒரு புதிய வாழ்வு பார்வையாளர்கள், இன்னைக்கு நீங்க புதிய வாழ்வு குடும்பத்துல இணையறதுக்காக உங்களை நாங்க வரவேற்கிறோம். நீங்க புதிய வாழ்வு நிகழ்ச்சியை டிவி மற்றும் டிஜிட்டல் தளம் மூலமா ஒவ்வொரு வீட்டுக்கும் எடுத்துக்கிட்டு போங்க. அப்படி நீங்க செய்யறதுக்காக ஒவ்வொரு மாதமும் நீங்க 50 ரூபாய் பங்களிப்பா தரலாம். உங்களுடைய பங்களிப்பை எங்களுக்கு தர்றதுக்கு நீங்க தெரியுற QR கோடை ஸ்கேன் பண்ணி இன்னைக்கே ஒரு புதிய வாழ்வு குடும்பத்துல எங்களோட இணைஞ்சிருங்க. வெல்கம் பேக் நண்பர்களே. ரீஜனல் ஃபோக்கஸ் நேபாளத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லை, யாராவது நம்மளை நிராகரிக்கிறப்போ நம்ம பழைய நிலைக்கு மாற முடியுமா அதையும் பார்த்துட்ருக்கோம். நேபாளம் மிகச்சிறிய நாடுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் அங்கே 120 மொழிகள் பேசுகிறாங்க. அதிகமாக பேசக்கூடிய மொழி நேபாளி, 2வது அதிகமாக பேசக்கூடிய மொழி மைத்திலி. நேபாளத்தை பற்றி நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு விஷயமா பார்ப்போம். இப்போ நம்ம நேபாளத்திலிருந்து ஒரு ஜீவனுள்ள சாட்சியை பார்க்க போகிறோம். மஞ்சு தாபா அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்தான ஒரு நோய் வந்துச்சு. அதனால் அவங்க என்னென்ன பிரச்சனையெல்லாம் சந்திச்சாங்க, எப்படி நிராகரிக்கப்பட்டாங்க, எப்படி அதிலிருந்து ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். எனக்கு கேன்சர் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா என் கழுத்துக்கு கீழே ஒரு கட்டி இருந்துச்சு. அதை செக் பண்றதுக்காக வேலூர்ல இருக்கிற சிஎம்சிக்கு நான் போனேன். ட்ரீட்மெண்ட் அண்ட் செக்அப்க்கு அப்புறம் நான் டாக்டரை பார்த்தேன். என் கழுத்துல கேன்சர் இருக்கிறதா அவங்க சொன்னாங்க. அந்த செய்தியை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. அந்த செய்தியை கேட்டதும் எனக்கு ரொம்பவே கவலையா இருந்தது. டாக்டர் அப்படி சொன்னதும் என்னால அதை ஏத்துக்கவே முடியல. அங்கிருந்து என்னால சரியா நடக்க கூட முடியல. எனக்கு ஏன் கேன்சர் வந்துச்சு, ஏன் என்னோட வாழ்க்கையில வந்துச்சுன்னு நான் ரொம்பவே கவலைப்பட்டேன். எனக்கு கேன்சர்ன்ற விஷயத்த என்னால கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியல. நான் தேவன் கிட்ட ஜெபம் பண்ணேன். இல்ல, இது இருக்கவே முடியாது. நாம உடைஞ்சு போய் துக்கமான விஷயங்களை பாக்குறப்ப நமக்கு ஆறுதல் கிடைக்க பொதுவா நம்ம சொந்தக்காரங்க கிட்ட போவோம். எனக்கு ரொம்பவே நெருக்கமானவங்க, அன்பானவங்க எல்லாமே என்னோட கணவர் தான். அவர்தான் எனக்கு ஒரு சிறந்த நண்பரா இருந்தாரு. சரி, நான் அவருக்கு போன் பண்ணி விஷயத்த சொன்னா அவரு என்ன தைரியப்படுத்துவாரு. அது மூலமா எனக்கு கொஞ்சம் நிம்மதியும் ஆறுதலும் கிடைக்கும்னு நான் நினைச்சேன். ஏன்னா என் வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயங்களையும் நான் அவர்கிட்ட தான் ஷேர் பண்ணுவேன். ஆனா அவருக்கு அன்னைக்கு நான் போன் பண்ணப்ப அவரோட போன் ஆஃப் பண்ணி இருந்தது. என் கணவர் ஒரு ஃபுட்பால் பிளேயர். அவர் அப்போ நேபாளம் போயிருந்தாரு. அவரோட போன் 2 நாள் ஸ்விட்ச் ஆஃப்லயே இருந்தது. அந்த சமயம் நான் ரொம்பவே வேதனையில இருந்தேன். நான் தேவன் கிட்ட, ஆண்டவரே, நான் ரொம்ப தனிமையில இருக்கேன். ஒருவேளை எனக்கு கேன்சர் சரியாகலனா நான் கொஞ்சம் கொஞ்சமா செத்து போயிடுவேன்னு சொன்னேன். ஆனா இந்த தனிமை எனக்கு ரொம்பவே வேதனையா இருந்தது. எனக்கு ரொம்ப கடினமா இருந்தது. மரணத்தோட பிடியிலிருந்து நான் தனியா போராடினேன். இந்த நோயை கடந்து போற அனுபவம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். நான் தேவன் கிட்ட, ஆண்டவரே, நான் உங்களோட மக, எனக்கு 3 சின்ன மகள்கள் இருக்காங்க. நான் அவங்களுக்காக கண்டிப்பா இந்த வாழ்க்கைய வாழ்ந்தே ஆகணும்னு தேவன் கிட்ட சொன்னேன். கேன்சர்ன்றது நிச்சயமா சரியாகாதுன்னு நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஆண்டவரே, உங்களால முடியாதது எதுவுமே கிடையாது. நீங்க நிச்சயமா அந்த கேன்சரை குணப்படுத்திடுவீங்கன்னு சொல்லி நான் ரொம்ப உற்சாகமா தேவன் கிட்ட ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். நான் ஜெபம் பண்ண நேரத்துல தேவன் சங்கீதம் 31ல என்கிட்ட பேசினாரு. உண்மையாவே அந்த வசனங்கள் மூலமா தேவன் என்கிட்ட பேசினாரு. நான் உன்னை பலப்படுத்துவேன், உன் கால்கள் வழுவாதபடி நான் உன்னை காப்பாற்றுவேன்னு தேவன் சொன்னாரு.
அந்த சமயம் அந்த வசனத்தை நான் படிச்சப்போ அது எனக்கு ஒரு ரொம்ப பெரிய ஆறுதலை கொடுத்தது. தேவன் அப்படியே என்ன தாங்கி பிடிச்ச மாதிரி இருந்தது. என் கண்கள், என்னுடைய வயிறு மற்றும் சரீரம் துக்கத்தால் கருகி போயிற்று, என் எலும்புகள் உலர்ந்து போயிற்றுன்னு ஒரு வசனம் சொல்லுது. அந்த செய்தியை கேட்ட உடனே நான் ரொம்பவே குழம்பி போயிட்டேன். ஆனா தேவன் என்ன காப்பாத்துவாரு. அவருடைய வசனம் உண்மையானது. நான் தேவன் மேல நம்பிக்கை வைக்கிறதுக்கு பதிலா மனிதர்கள் மேல அளவுக்கு அதிகமா நம்பிக்கை வச்சுட்டேன். அவங்க கிட்ட நான் எனக்கான ஆறுதலையும் நிம்மதியையும் தேடிக்கிட்டு இருந்தேன். ஆனா தேவன் தான் சமாதான பிரபு. அவரு நமக்கு தன்னோட சமாதானத்தை கொடுக்கறாரு. பைபிள் வசனம் தான் எப்பவுமே ஆறுதல் கொடுக்கும். பைபிள் வசனத்துல சொல்லி இருக்கிற மாதிரி, ஆமாண்டவரே, நான் தானாகவே சரியாகி விடுவேன். இந்த 31வது சங்கீதத்தை நான் உறுதியா பிடிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் தேவனை தான் முழுசா நம்ப ஆரம்பிச்சேன். தேவன் மறுபடியும் என் வாழ்க்கையில மகிழ்ச்சியையும் நிம்மதியும் தந்தாரு. ஒரு 3 மாசம் கழிச்சு ஆபரேஷன் பண்றதுக்காக டாக்டர் என்ன ஹாஸ்பிட்டல் வர சொல்லி இருந்தாங்க. ஆபரேஷன் தியேட்டருக்கு போறதுக்கு முன்னாடி டாக்டர் என்கிட்ட எனக்கு இருக்கிற கேன்சரை காமிச்சாரு. அப்போ என்கிட்ட ஒரு பக்கம் பைபிளும் இன்னொரு பக்கம் ரிப்போர்ட்டும் இருந்துச்சு. எனக்கு தேவனுடைய ரகசியமான வார்த்தை கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருந்தது. ஆனா என்னோட முழு நம்பிக்கையும் பைபிள் வசனத்து மேல இருந்தது. நான் தேவனுடைய வாக்குறுதிய ரொம்பவே உறுதியா பிடிச்சிருந்தேன். நான் தேவன் மேல வச்சிருந்த நம்பிக்கையாலையும் பைபிள் மேல வச்சிருந்த நம்பிக்கையாலையும் என் ஆபரேஷன் நல்லபடியா சக்சஸ் ஆச்சு. டாக்டர்ஸ் என்கிட்ட தெரப்பிக்கு பதிலா ரேடியோ தெரப்பி செய்யணும்னு சொன்னாங்க. என்ன அவங்க ரூமுக்குள்ள கூட்டிட்டு போனாங்க. அங்க எல்லாமே வெள்ளையா இருந்தது. அதுக்குள்ள ஒரு ஈ கூட நுழைய முடியாது. ரேடியோ தெரப்பிக்கு அப்புறமா நான் 3 பகல் 3 இரவு அந்த ரூம்குள்ளேயே தான் இருக்க வேண்டியதா இருந்தது. அது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. ஏன்னா என்னால அத்தனை நாள் தனியா இருக்கவே முடியாது. அதனால நான் பைபிளையும் கூட எடுத்துட்டு போனேன். அதுதான் எனக்கு நண்பனா இருந்துச்சு. ஏன்னா அந்த வசனம் தேவனா இருந்து என்கிட்ட பேசுச்சு. மேலும் தேவன் என் கூட இருந்தாரு. நாம எல்லாத்தையுமே தேவன் கையில குடுக்கறப்ப தேவன் நமக்காக அவரு வேலை செய்யறாரு. தேவன் நமக்காக இந்த மாதிரி வேலை செய்யறது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். நான் பைபிள்ல டேனியல் தீர்க்கதரிசி புத்தகத்தை படிக்க ஆரம்பிச்சேன். அதுல டேனியல சிங்கத்தோட கொகையில போட்டாங்க. ஆனா சிங்கங்களோட வாயை கட்டுறதுக்கு தேவன் தன்னோட தூதர்களை அனுப்புனாருன்னு அதுல எழுதி இருந்தது. அந்த வரிகளை படிச்ச உடனே அது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆறுதலா இருந்தது. நீங்க உங்க தேவ தூதர்கள் மூலமா என்ன பாத்துக்கோங்கன்னு நான் சொன்னேன். நான் விரக்தியா இருந்த ஒவ்வொரு நொடியும் தேவனுடைய பிரசன்னத்தையும் அவருடைய அன்பையும் உணர்ந்தேன். தேவனுடைய பிரசன்னம் ரொம்பவே ஆறுதல் தரக்கூடியதாவும் ரொம்ப ஆழமா தொடக்கூடியதாவும் இருந்துச்சு. தேவன் எனக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற மாதிரி நான் அப்ப ஃபீல் பண்ணேன். உண்மையாவே தேவன் உயிரோட இருக்காரு, நம்ம கூடவே இருக்காரு. உண்மையாவே நான் தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிச்சேன். ஒவ்வொரு நாளும் நான் பைபிளை படிக்கும் போதும் அது எனக்கு ரொம்ப பெரிய ஆறுதலாவும் தேவன் என் கூடவே இருக்கிறதாவும் தோணுச்சு. அதுக்கப்புறம் என்னோட முழு உடம்பையும் ஸ்கேன் பண்ணி பார்த்தப்ப எனக்கு கேன்சர் சரியாயிடுச்சுன்னு டாக்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்க. நான் மனசார ஆண்டவரை புகழ்றேன். இந்த எல்லா விஷயங்கள்லயும் தேவன் என்னைய ஒரு சாட்சி ஆக்குனாரு. அவருக்காக தெரிந்து கொள்ள பாத்திரமா என்ன அவரு மாத்தினாரு. நான் ஆண்டவருக்கு கடமைப்பட்டவளா இருக்கேன். நன்றி மஞ்சு. உங்களுடைய சாட்சி ஒரு உத்வேகத்தை தரக்கூடியதா இருக்குது. நம்ம எந்த நிலையில இருந்தாலும் எந்த குறை இருந்தாலும் தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இதை தான் நம்ம மஞ்சுவோட வாழ்க்கையில பார்க்குறோம். நண்பர்களே, இதே மாதிரி சாட்சி உங்ககிட்ட இருக்குது. உள்நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் இதே மாதிரி சாட்சிகள் பாடல்கள் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். எங்களுடைய வெப்சைட் www.cbnindia.org/give-to-cbn. நண்பர்களே, இது ஒரு இடைவேளைக்கான நேரம். இடைவேளைக்கு பிறகு நம்ம சேர்ந்து ஜெபிக்க இருக்கோம். இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். முதல்ல ஒரு விஷயம் சொல்லணும்னா, இந்த ஸ்டுடியோ ரொம்ப விசேஷமா இங்க நிறைய இடங்கள் இருக்கு. இங்க லைட்டிங் ரொம்ப அற்புதமா பண்ணிருக்காங்க. அப்புறம் கேமராஸ் ரொம்ப ஹை அண்ட் கேமராஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இங்க ஒரு சின்ன ஏரியாலேயே மல்டிபிள் செட்ஸ் இருக்கு. ஸோ இங்க ஒரு செட்டை ரெடி பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா இது எல்லாத்தையும் விட ரொம்ப அற்புதமான விஷயம் என்னன்னா, இங்க இருக்கிற சிபிஎன் டீம் தான் நம்மள ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சுப்பாங்க. இங்க இருக்கிற டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க. அதனால இங்க டெல்லி குர்கான்ல இருக்கிற டீமோட ஒர்க் பண்றது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. வெல்கம் பேக் நண்பர்களே. நம்முடைய ரீஜனல் ஃபோக்கஸ் நேபாளத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லை, நம்ம புறக்கணிக்கப்படுகிற போது மீண்டும் நம்மை பழைய நிலைக்கு ஆண்டவர் தருகிறார், புதுப்பிக்கிறார் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். எதையெல்லாம் நீங்கள் இழந்திருக்கீங்களோ, நம்பிக்கையாக இருக்கலாம், கௌரவமாக இருக்கலாம், மரியாதையாக இருக்கலாம், இழந்த எல்லாவற்றையுமே ஆண்டவர் நமக்கு புதுப்பித்து தருகிறார். இதை தான் நம்ம பார்த்துட்டு வரோம். எது வரைக்கும் ஆண்டவரை நான் இதை சகிச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்களா? நீங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்கள்.
அவர்கிட்ட பேச ஆரம்பிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இங்கே என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக உம்மை நோக்கி வருகிறோம் கர்த்தாவே. இந்த நேரத்தில் யாரெல்லாம் உம்மை நோக்கி ஜெபிக்கிறார்களோ ஒரு விசை பாரும் கர்த்தாவே. அப்பா, புறக்கணிக்கப்பட்டவர்களாக எந்த நிலையில் இருந்தாலும் நீங்கள் உதவி செய்ய வல்லவராக இருக்கீங்க ஏசப்பா. நாங்கள் உண்மை நோக்கி கேட்கிறோம் கர்த்தாவே. எது வரைக்கும் நான் இதை சகித்து கொண்டிருப்பேன் அப்படின்னு நீங்கள் அவங்க நினச்சிட்டு இருக்காங்க கர்த்தாவே. அவங்களுக்கு சூழ்நிலையை மாற்றி தாங்க கர்த்தாவே. அப்பா, எந்த ஒரு பழி வாங்குதல் எண்ணத்துக்கோ அவங்க போகாதபடிக்கு தகப்பனே நீங்கள் அவங்கள மாற்றுங்க கர்த்தாவே. அன்பை தாங்க கர்த்தாவே. உங்களுடைய இரக்கத்தை காண்பியும் கர்த்தாவே. எந்த நிலையில் இருந்தாலும் உதவி செய்ய நீர் வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய அன்பு போதும் கர்த்தாவே. எல்லாவற்றையும் மாற்றும் கர்த்தாவே. இங்கே பழைய நிலையை நீங்கள் எங்களுக்கு கொடுக்குறீங்க ஆண்டவரே. எந்த புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அதை மாற்றுகிறவர் நீர் ஆண்டவரை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஜெபிக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் பாருங்க கர்த்தாவே. சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தாங்க கர்த்தாவே. மீட்பர் இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். அவர் நிச்சயமாகவே உங்களை ஆசிர்வதிக்கிறார். நான் இன்றைக்கான பைபிள் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். இரண்டு கொரிந்தியர் 12:9. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். கர்த்தருடைய கிருபையை பற்றி தான் இந்த வசனம் நமக்கு சொல்லுது. அதாவது அவருடைய கிருபை நம்ம கூட இருக்கிறதுனால நம்ம பலம் உள்ளவர்களாக இருக்கிறோம். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கிறது. எவ்வளோ பலவீனமாக இருந்தாலும் அவருடைய கிருபை நமக்கு பலம் உள்ளதாக மாற்றி விடுகிறது. அதனால் பலவீனங்களை குறித்து நம்ம மேன்மை பாராட்டுறோம் அப்படின்னு சொல்லுது. ரொம்ப அழகான வசனம். அவருடைய கிருபை இருந்தால் போதும். நம்ம வாழ்க்கையில் என்னாகுமோ ஏதாகுமோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோமா, அவர் கிருபை நமக்கு போதும். அது இருந்தாலே வாழ்க்கையில் வெற்றி நம்ம கூடவே இருக்குன்னு அர்த்தம். ஆண்டோடைய கிருபை மட்டும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நண்பர்களே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நம்ம எந்த நிலையில் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் நம்மை மாற்றி நம்முடைய பழைய நிலைக்கு நம்மை தருகிறார் அப்படிங்கிறத பார்த்தோம். ரீஜனல் ஃபோக்கஸ் நேபாளத்தை பற்றி பார்த்தோம். நேபாளத்திலிருந்து ஜீவனுள்ள சாட்சிகள், அதுவும் குறிப்பாக மஞ்சு, தாபா, அமர் அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தோம். அது உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறோம். நான் மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you. Parnos protivo akascoltararateima Jyoti husam robatuma. Tapai ku premihat Indreni daya ko prakas Papunda karuni chanas Satya hale sam sutanu
time.